நடவடிக்கைகள், தீயணைப்பான்களை கையாளும் விதம் மற்றும் செயல்முறை விளக்க பயிற்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நேரு யுவகேந்திரா அமைப்பாளர் சுப்பிரமணியன், திருச்சிராப்பள்ளி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை கோட்ட அலுவலர் சையது முகமது ஷா, உதவி கோட்ட அலுவலர் பாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட செய்திகள் வழங்கியோர் மக்கள் நல்வாழ்விற்கான தமிழ்நாடு சுகாதார திட்டம். சீமான், இது 24 மணி நேர அவசர கால தாய் சேய் நல மையம். இணைந்து வழங்கியவர்கள் சிவானி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், தரமான கல்வி, திருச்சி சிவானி கல்வி குழுமம், தமிழ் பால், தமிழகத்தின் தரமான பால், தமிழ் பால். இது உங்கள் தாய் அன்பை நினைவூட்டும். சேவை சொசைட்டி ஃபார் எஜுகேஷன், சேவை சாந்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி, காவேரி மருத்துவமனை திருச்சி, Kaveri Hospital, the new age family hospital. ஈஸ்கொயர் கேஃப், ஓர் மிகச்சிறந்த குடும்ப உணவகம், ஈஸ்கொயர் கஃபே திருச்சி, ஜிவிஎன் மருத்துவமனை, எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், திருச்சியின் சிறந்த ஹார்ட்வேர் டீலர்ஸ் எம்ஆர்எல் ட்ரேடர்ஸ், கேபிகே ப்ரமோட்டர்ஸ், என்ஆர்டி ஜுவல்லர்ஸ், 71 ஆண்டு பாரம்பரியமிக்க தங்க மாளிகை, அலைன்ஸ் எக்ஸ்பர்ட் கொரியர் அண்ட் கார்கோ, 4000 கலாச்சாரம் ஒரே தூதுவன், அலையன்ஸ் எக்ஸ்பர்ட். இது உங்கள் மூன் டிவி. இருபுணலும் வாய்த்த மழையும் மறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு. ஊற்று நீர், மழை நீர் ஆகிய இருவகை நீர்வளமும் மழை வளமும் அதிலிருந்து அருவியாக கொட்டி ஆறாக பெருகி வரும் ஆற்று நீர்வளமும் வலிமைமிக்க கோட்டையும் ஒரு நாட்டின் உறுப்புகள் ஆகும். வினாக்கள் விடைகள். வினா எண் 253. மாண்புமிகு உறுப்பினர் ஆர்பி உதயகுமார், மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கூடுதலாக ஒரு 16 MVA மின்திறனுடைய மின்மாற்றி அமைப்பதற்கு ரூபாய் 1.5 கோடி ரூபாய் செலவில் நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் மின்மாற்றி இன்னும் 1 மாதத்தில் நிறுவப்பட்டு இயக்கத்திற்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் உதயகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதிக்குட்பட்ட சாத்தூர் நகரத்தில் அமைந்துள்ள 110/11 kV துணை மின் நிலையத்தில் கூடுதலாக 16 MVA திறன் மின்மாற்றியை அமைத்து தர ஆவண செய்திட்ட எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற லட்சிய முழக்கத்தை நிறைவேற்றிட இரவுபகல் பாராது ஊனுறக்கம் பாராது அயராது உழைத்து வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் கோரிக்கை வைத்து அது இந்த மாமன்றத்திற்கு வருவதற்கு முன்பாகவே நிறைவேற்றி தருகிற தாயுள்ளம் கொண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சாத்தூர் தொகுதி மக்களின் சார்பாக கோடான கோடி நன்றி. வினா எண் 254. மாண்புமிகு உறுப்பினர் வி சோமசுந்தரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரம் தொகுதிக்கு உட்பட்ட வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கின்ற வையாவூர் கிராமத்திலே சுமார் 7000க்கு மேற்பட்ட மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியிலே 12 நீர்த்தேக்க தொட்டிகள், குறிப்பாக 60,000 லிட்டர் தொட்டிகள் 4, 30,000 லிட்டர் தொட்டிகள் 4, 10,000 லிட்டர் தொட்டிகள் 4 ஆக 12 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இருக்கின்றன. அந்த தொட்டிகளுக்கு போரின் மூலமாக நீர் ஏற்றப்படுகிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய பாலாற்றிலே இருந்து அந்த சுவையான நீர் கிடைப்பதற்கு மாண்புமிகு இதய புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு முன்வருமா
அப்படி இப்போ இல்லை என்றாலும் வருகின்ற காலத்திலே அந்த மக்களுக்கு பாலாற்று குடிநீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படுமா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய பூமியிலிருந்து போர் மூலமாக எடுக்கக்கூடிய நீரை சுத்திகரிப்பு செய்து தருவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் எழுப்பிய வினாவிற்கு நீராதாரங்கள் இல்லாத குடியிருப்புகளுக்கு இதுபோன்ற ஆற்றுப்படுகையிலே கூட்டு குடிநீர் திட்டத்தின் வாயிலாக செயல்படுத்தப்பட்டு நீராதாரங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரிய இந்த ஊராட்சியை பொறுத்தவரையில் நிலத்தடி நீரே போதுமானதாக உள்ள காரணத்தினால் அங்கே நிலத்தடி நீரை பயன்படுத்தி 12 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டு நிறைவான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இன்னொரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த நீரை சுத்திகரிக்கப்பட்டு கொடுக்கப்படுமா என்று கேட்டிருக்கிறார். அந்த குடிநீர் நீரை குடிப்பதற்குரிய நிலையிலே இருந்து வருகிறது. இருந்தாலும் கூட மாண்புமிகு உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று அந்த நீரை மீண்டும் ஆய்வு செய்து சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பட்சத்தில் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து அவர்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 255 மாண்புமிகு உறுப்பினர் ரா சரத்குமார், மாண்புமிகு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி சட்டமன்ற தொகுதியில் 193 அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. அவற்றில் 35 அங்கன்வாடி மையங்களுக்கு எரிவாயு இணைப்பு பெறப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற அரசு கட்டிடங்களில் 27 அங்கன்வாடி மையங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலே இருந்து எரிவாயு இணைப்பு, குக்கர், கேஸ் அடுப்பு போன்றவை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்புகள் எல்லாம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாம் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 50 மையங்களுக்கு ஸ்டோரேஜ் பின் வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற அங்கன்வாடி மையங்களுக்கு ஸ்டோரேஜ் பின் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 7 அரசு கட்டிடங்களில் உள்ள மையங்களுக்கு மின் இணைப்பும், 49 அரசு கட்டிடங்களில் உள்ள மையங்களுக்கு கழிப்பறை வசதியும், 40 அரசு கட்டிட மையங்களுக்கு தண்ணீர் வசதியும், மீதமுள்ள மையங்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 256 மாண்புமிகு உறுப்பினர் மூவி கருப்பையா. பேரவைத் தலைவர் அவர்களே, சோழவந்தான் தொகுதி ஒரு பாரம்பரியமிக்க தொகுதியாகும். அந்த தொகுதியில் சோழவந்தான் அருகில் பள்ளியாக இருந்த ஒரு 10 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பள்ளி இயங்கி வருகிறது. போதிய மாணவர்கள் இல்லாதனால் அந்த கட்டடம் அப்படியே உள்ளது. அந்த கட்டடம் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்டடமாகும். மகளிரில் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய ஒரு நல்லாட்சியை மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நடத்திடும் தருணத்தில் சோழவந்தான் தொகுதிக்கென்று ஒரு மகளிர் அரசு கல்லூரியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வழங்க வேண்டுமா என்று கேட்டு அமர்கிறேன். அமைச்சர். பெண்கள் கல்லூரியை துவங்குவதற்கு மாண்புமிகு உறுப்பினர் தொகுதியில் எதிர்காலத்தில் ஆராய்ந்து முடிவெடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 257 மாண்புமிகு உறுப்பினர் விபி நாகைமாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் விளைபயிர்களை நாசப்படுத்தும் எலிகளிடமிருந்து அந்த விளைபயிர்களை பாதுகாக்க அரசிடம் ஏதாவது சிறப்பு திட்டம் உள்ளதா என்பதை மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் தங்கள் வாயிலாக நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 2012-13 ஆண்டில் அனைத்து மாவட்டங்களிலுமேயே கிட்டத்தட்ட 15,296 எலி ஒழிப்பு முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டிலே புரோமோட்டைலின் மருந்து 16,948 கிலோ விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டிலே 16,995 வருவாய் கிராமங்களில் 14/4/2013 முதல் உழவர் பெருவிழாக்கள் மூலமாக எலியொழிப்பு முகாம்கள் நடப்பதற்கான பயிற்சியும் அளிக்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இதுவரை 467 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 534 கிலோ அளவில் மருந்துகள், எலி மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 815 எலி ஒழிப்பு முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. அதில் 708
கிலோ அளவு மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 516 எலியொழிப்பு முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு 558 கிலோ மருந்துகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் மீண்டும் நம்முடைய உழவர் பெருவிழாக்கள் மூலமாக இந்த எலி ஒழிப்பு பற்றி சிறப்பு முகாம்களும் நடத்த இருக்கிறோம் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு மாண்பு பேரவைத் தலைவர் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 258 மாண்பு உறுப்பினர் ரத்னசாமி மாண்பு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, விடை ஆ மற்றும் ஆ திருவையாறு நகருக்கு புறவழிச்சாலை அமைக்க சாத்தியக்கூறு மற்றும் திட்ட அறிக்கையினை தயாரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு உறுப்பினர் ரத்னசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தனது தொகுதியைப் போல நினைத்து மிக விரைவிலே திருவையாறுக்கு சுற்றுப்புற சாலை அமைத்து கொடுப்பார்கள் என்று அமைச்சருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விநாயகன் 259 மாண்பு உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சின்ற காரணத்தினால தான் இந்த கொஸ்டினே நான் கேட்டேன். காரணம், யாருமே பிடிக்க முடியாமல் இருந்த வீரப்பனை பிடிச்சது புரட்சித் தலைவி அம்மா அரசு. முல்லை பெரியார் அணையில் 142 அடி தண்ணியை உயர்த்தலாம்னு சொல்லி தீர்ப்பு பெற்றது புரட்சித் தலைவி அம்மா அரசு. காவேரி நடுநீர் ஆணையை மத்திய அரசு இதில் விடணும்னு சொல்லி வெற்றியை பெற்றது புரட்சித் தலைவி அம்மா அரசு. கவர்மெண்ட்டுக்கு சுமை இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா அதிகப்படியான பணம் போகுது, அரசுக்கு சுமை இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 10 லட்சம் தென்னை விவசாயிகள் சுமையை நீங்கள் அரசு கொஞ்சம் பார்க்கணுன்றது எங்களுடைய கருத்து. காரணம், அந்த தென்னை விவசாயிகள் நலிஞ்சு போயிட்டாங்க. இப்போ மாற்று விவசாயத்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து தாயுள்ளம் கொண்ட புரட்சித் தலைவி அம்மா அரசு ரேஷன் கடையில் ஊத்தாட்டியும் கூட 13 வகையான கலவை சாதம் இன்றைக்கி அம்மா அறிமுகப்படுத்தியிருக்காங்க பள்ளிகளுக்கு. அதில் கூட பள்ளிகளுக்கு ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் அப்படின்னு கொடுத்தா கூட விலை ஏற்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம், இன்றைக்கி டாக்டரே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், டெய்லி ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணாதப்பா கொலஸ்ட்ரால் வருதுன்றாங்க. தேங்காய் எண்ணெயை கேரளா மாநிலம் முழுவதும் பயன்படுத்துகிறாங்க. அங்கே ஹார்ட் அட்டாக் கிடையாது, கொலஸ்ட்ராலும் கிடையாது. ஆகையினால ஆரோக்கியமான எண்ணெய் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தா தமிழகத்தில் உள்ள தென்னை விவசாயிகள் பலம் பெறுவது தான் இந்த கொஸ்டினுடைய நோக்கம். அதை புரட்சித் தலைவி அம்மா அரசு புரிந்து அமைச்சர் அதை செய்ய முன்வர வேண்டும் என கேட்டு அமர்கிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாமாயிலை பொறுத்தவரை பேலன்ஸ்டு சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது செறியூட்டப்பட்ட கொழுப்பு அமிலங்களும் செறியூட்டப்படாத கொழுப்பு அமிலங்களும் சரி விகிதத்தில் கொண்டதாக இருக்கிறது. அனைத்து வயதினருக்கும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், தமிழகத்தில் நிலவும் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப உறையாமல் எவ்வளவு நாட்களாக இருந்தாலும் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெயாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், 2 ஆண்டுகள் வரை தயாரிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் வரை கெடாமல் இருக்கிறது. எனவேதான் பாமாயில் தமிழகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பாமாயிலுக்கு பதில் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவது என்பது முடியாத ஒன்றாக இருக்கிறது என்றாலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிணங்க மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா, தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று பரிசீலிக்கப்படும் என்பதனை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பேரவை துணைத் தலைவர். மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்று சொல்வார், சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள். அந்த தலையிலேயே நாம் தேங்காய் எண்ணெயை தான் தேய்க்கிறோம். தொன்று தொட்டு பல்லாண்டு காலமாக தேங்காய் எண்ணெயை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மூலமாக ரோமக்கால்களில் சென்று அந்த தேங்காய் எண்ணெய் மூளையை குளிர்ச்சியடைய வைத்து மூளையே சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிற தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் என்பது பல்வேறு வகையான மூலிகளை தயார் செய்வதற்கு கேரளாவில் ஆயுர்வேதிக மருத்துவமனைகளிலே ஆயுர்வேதிக நிலையங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தேங்காய் எண்ணெயை சமீப காலத்திலே பயன்படுத்தினால் கொழுப்புச்சத்து அதிகமாகும் என்றும், ஹார்ட் அட்டாக் வரும் என்றும், பல்வேறு நோய்கள் வரும் என்றும் வணிக நிறுவனங்கள் தவறான ஒரு செய்தியை சில பரப்பியதன் மூலமாக தேங்காய் எண்ணெயினுடைய பயன்பாடு குறைந்திருக்கிறது. தமிழகத்திலே தேங்காய் விவசாயம் செய்கிற கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், பேராவூரணி, பட்டுக்கோட்டை போன்ற பகுதிகளிலே
பிரதான தொழிலாக இருப்பது தென்னை விவசாயம் தான். தென்னை விவசாயம் காவிரி டெல்டா பகுதி மக்களுக்கு எப்படி நெல் விவசாயம் முக்கியமோ அதே போல இந்த 40 சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் தென்னை விவசாயம் தான் பிரதானமாக இருக்கிறது. எனவே தேங்காயை பயன்படுத்தி தயார் செய்கிற தேங்காய் எண்ணெயை தமிழகத்தினுடைய அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பாம் ஆயிலுக்கு பதிலாக விநியோகிப்பதற்கு விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உடனடியாக தொடங்குவதற்கு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு, தவறான பிரச்சாரத்தை தேங்காய் எண்ணெய்க்கு எதிராக தொடங்கியிருக்கிற தவறான பிரச்சாரத்தை மத்திய அரசு பத்திரிகை வாயிலாக முறியடித்து விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதை தமிழக அரசும் அதை மேற்கொண்டு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தேங்காய் விவசாயிகளை தென்னை விவசாயிகளை ஊக்கப்படுத்துமா என்பதனை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். பேரவைத் தலைவர், பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்திற்கு மாறாக எதையும் நாம் திரிக்க முடியாது. பெரும்பான்மையான மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதைத்தான் நாம் நடைமுறைப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாண்புமிகு பேரவைத் தலைவர், கடந்த திமுக மைனாரிட்டி ஆட்சியில் மசாலா பாக்கெட் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 50 ரூபாய் மசாலா பாக்கெட் என்கிற திட்டத்தை கொண்டு வந்து அப்புறம் அதை வாங்க ஆள் இல்லைன்னதும் 25 ரூபா ஆக்கினாங்க. 25 ரூபா ஆக்கியும் கடை விரித்தன் கொள்வார்கள் என்று சொல்வார்கள். அதை போல பூச்சி பிடிச்சி கடையிலேருந்து வெளியே அனுப்புறதே பெரிய விஷயமாயிடுச்சு. அதனால அந்த திட்டமே கைவிடப்பட்டு விட்டது. எனவே எதை நடைமுறைக்கு சாத்தியக்கூறு இருக்கிறதோ அதைத்தான் செய்ய முடியும் என்கிற அந்த அடிப்படையில் இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. மாண்புமிகு அம்மா அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று பரிசீலிக்கப்படும் என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 260 மாண்புமிகு உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சேலம் மாவட்டத்திலே 663 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டு சங்கம் உள்ளது. இதில் குறிப்பாக மேட்டூர் தொகுதியிலே கொளத்தூர், மேச்சேரி, நங்கவள்ளி ஒன்றியங்களிலே 82 பால் உற்பத்தியாளர் கூட்டு சங்கம் உள்ளது. இவற்றோடு இணைத்து சங்ககிரி, எடப்பாடி, தாராமங்கலம் இணைத்தால் 300க்கும் மேற்பட்ட பால் கூட்டு சங்கங்கள் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதன் அடிப்படையிலே சேலம் மாவட்டம் ஒரு பெரிய நிலப்பரப்பை உடையதாலும் மேட்டூர் தலைமையிடமாக கொண்டு பால் பண்ணை அமைக்க முன்வர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே போல் மேட்டூர் பால் சேகரிப்புக்குழு அலுவலகம், கால்நடை பராமரிப்பு அலுவலகம் மற்றும் பால் விற்பனை அலுவலகம் தற்போது வாடகை கட்டத்தில் இயங்கி வருகிறது. அதுக்கு ஒரு சொந்த கட்டிடம் கட்டித்தர அமைச்சர் முன்வரார் என்பதை அறிய விரும்புகிறேன். அமைச்சர், மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்த பால் கொள்முதல் 32,250 லிட்டர். இங்கே அந்த தொகுதியில் 9 பால் குளிர்பான்கள் உள்ளது. இதில் அங்கே மேற்கொண்டு பால் குளிர்பான்கள் அங்கே கொள்முதல் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற நிலையில் 5000 லிட்டர் பால் குளிர்பான்கள் அமைப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆணையிட்டு இருக்கின்றார்கள். அதற்கு உண்டான பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது அங்கே ஏற்கனவே அந்த தொகுதியிலே 2000 லிட்டர் பால் அந்த குளிர்பான் இருக்கிறது. அதையும் அதிகப்படுத்துகின்ற விதமாக 5000 லிட்டர் பால் குளிர்பான்கள் அங்கே அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த குளிர்பான்களுடைய கட்டிடங்கள் எல்லாம் அங்கே ஒன்றியத்தின் மூலமாக அங்கே புதிய கட்டிடம் கட்டப்படுகிறது, பராமரித்து கொண்டு வருகின்றார்கள். சங்க கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் அங்கே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டிக்கொள்ளலாம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொல்கிறேன். விநாயகன் 261 மாண்புமிகு டாக்டர் சி விஜயபாஸ்கர், மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, விராலிமலை தொகுதி மருதம்பட்டி ஊராட்சியில் உள்ள பின்னங்குடி பட்டியலே செயல்பட்டு வரும் கால்நடை கிளை நிலையம் கட்டிடம் கட்டப்படுமா என்று உறுப்பினர் கேட்டிருக்கிறார்கள். அங்கே கட்டிடம் கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு வருகிறது. இடம் தேர்வு செய்யப்பட்டவுடன் அங்கே கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். விஜயபாஸ்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலே விரைவில் சொந்த கட்டிடம் கட்டப்படும் என்று அறிவித்த அம்மா அவர்களுக்கும் மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சருக்கும் நன்றி கூறி அமர்கின்றேன். 262 மாண்புமிகு உறுப்பினர் நஞ்சப்பன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்ணாகரம் பகுதி மிகவும் வறட்சிக்குள்ளாகிற பகுதி. பெரும்பகுதியான மக்கள் அண்டை மாநிலங்களில் கர்நாடகா, கேரளா அல்லது திருப்பூர், பெங்களூர் இப்படி வாழ்க்கையை ஓட்டுகின்ற நிலை இருக்கிறது. குறிப்பாக பெண்களின் நிலை மிக அவலமான நிலையில் இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு
ஆயத்தாடை பின்னலாடை தொழிலாவது ஆரம்பித்தால் அங்கே இருக்கிற பெண்களுக்கு ஒரு வாழ்வை ஏற்படுத்தி வாய்ப்பாக அமையும். ஆகவே அரசு அதை மறுபரிசீலனை செய்து ஆயத்தாடை பூங்கா அமைப்பதற்கும் பின்னலாடை அமைப்பதற்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களா என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைய தினம் இந்திய திருநாட்டில் 40 ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படுகின்றன. அதில் 10 பூங்காக்கள் நம்முடைய தமிழகத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமையும் பெற்றிருக்கின்றேன். இந்த பூங்காக்களில் நூற்பு மற்றும் சாயமேற்றுதல், பதனிடுதல், ஆட்டோலும் என்று சொல்லப்படுகின்ற நெசவு மற்றும் பின்னலாடை, ஆயத்தாடை உற்பத்தி செய்யப்படுகின்றன. இங்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் ஆட்சியில் நெசவாளர் பெருமக்களுக்கு வேலைவாய்ப்புக்காக இங்கே இந்த பூங்காக்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. நெசவாளர்கள் அதிகம் இல்லாத பகுதியாக தருமபுரி மாவட்டம் இருக்கிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்டி, இருப்பினும் தொழில் முனைவோர் ஆனா பெண்ணா என்பது முக்கியமல்ல. அங்கே தொழில் பூங்காவில் வேலைவாய்ப்புகள் 3/2 பகுதி பெண்கள் தான் உள்ளனர் என்பதை இங்கே பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இருப்பினும் தருமபுரி மாவட்டத்தில் தொழில் முனைவோர் முன் வந்தால் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் அரசு ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கின்றேன். 263 மாண்புமிகு உறுப்பினர் ஜே பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளச்சலிலிருந்து ஏசி பஸ் சென்னைக்கு இயக்க முன்வர வேண்டும். அதுபோல தமிழகத்தில் உள்ள முக்கிய நகரத்திலிருந்து புதிய பஸ்கள் இயக்க, நவீன பஸ்கள் இயக்க முன்வர வேண்டும் என கேட்டு அமைது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய குளச்சல் தொகுதியில் மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்று இந்த 23 மாத கால ஆட்சி காலத்தில் 11 புதிய வழித்தடங்களில் குளச்சல் தொகுதி மக்கள் பயன்படக்கூடிய வகையில் புதிய பேருந்துகளை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய உத்தரவை பெற்று அங்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்ல, அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலிருந்தும் சென்னைக்கு மக்கள் வசதியாக வந்து செல்ல குளிர்சாதன பேருந்துகள் இயக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதல் கட்டமாக கோயம்புத்தூர் மற்றும் மதுரையிலிருந்து குளிர்சாதன பேருந்துகளை இயக்குவதற்குண்டான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து, வெளியூர்களிலிருந்து சென்னைக்கு வந்து செல்லக்கூடிய பயணிகள் வசதியாக வந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து விரைவு போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்படுகின்ற அனைத்து பேருந்துகளும் அல்ட்ரா டீலக்ஸ் நவீன வசதிகள் கொண்ட புஷ்பேக் வசதி கொண்ட அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்துகளாக அதை கூண்டு கட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உத்தரவிட்டு அதன்படி இன்று அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்துகள் மக்களுடைய பயன்பாட்டிற்கு இயக்கப்பட்டு வருகின்றன. அது நவீன வசதி கொண்டது என்பதையும் எடுத்துச் சொல்லி 49 இருக்கைகள் கொண்ட அந்த அல்ட்ரா டீலக்ஸ் பேருந்தினுடைய இருக்கைகளை 43ஆக குறைத்து பயணிகள் அவருடைய இருக்கைகளுக்கு ஏற்ப அவருடைய வசதிகள் சௌகரியமாக இருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் உத்தரவிட்டு அதன்படி இன்று அந்த விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு எடுத்துச் சொல்லி மாண்புமிகு உறுப்பினர்கள் வைத்திருக்கின்ற கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய உத்தரவு பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளது. விநாயகன் 264 மாண்புமிகு உறுப்பினர் எஸ் ரமணீதரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பர்கூர் மலைப்பகுதி 30க்கு மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியாகும். இங்கு 1000க்கு மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர். இவர்கள் விடுதியில் தங்கி படிக்க வேண்டுமானால் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்தியூரில் உள்ள விடுதியில் அரசு விடுதியில் தான் சேர்ந்து படிக்க வேண்டும். பல பகுதியிலிருந்தும் மாணவர்கள் இந்த விடுதிக்கு வருவதால் மலை கிராமங்களில் இருந்து வரும் மாணவர்களுக்கு போதிய இடம் கொடுக்க முடிவதில்லை. எனவே தமிழ்நாட்டு கல்வித்துறையிலே நாட்டிலேயே முதல் மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கும் மாண்புமிகு அம்மாவின் அரசு கனிவுடன் பரிசீலித்து பர்கூர் மலைப்பகுதியில் பிற்பட்டோர் மாணவர் விடுதி அமைத்துக் கொடுக்க ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 3ஆம் முறையாக தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று ஒப்பற்ற பொற்கால ஆட்சி அளித்து வருகின்றார்கள். குறிப்பாக கல்வித்துறையில் மாண்புமிகு அம்மா அவர்கள்
பொறுப்பேற்ற மிக குறுகிய காலத்தில் 23 மாதங்களுக்குள் 56 விடுதிகளை புதிதாக திறப்பதற்கு ஆணையிட்டு இன்று அனைத்து விடுதிகளும் துவக்கப்பட்டு உள்ளன. அந்த 56 விடுதிகளிலும் சென்ற காலத்தில் 50 மாணவர்கள் மாணவிகளை அங்கு தங்க வைத்தார்கள். ஆனால் இப்பொழுது மாணவி அம்மாவுடைய ஆணையின்படி ஒவ்வொரு விடுதியிலும் 100 மாணவர்கள் அந்த மாணவிகள் தங்கி படிக்கின்ற அளவிற்கு மாண்புமிகு அம்மாவுகளை ஆணையிட்டு தமிழகத்தில் மாணவர்களோ மாணவியர்களோ எந்த தடையும் அவர்களுக்கு கல்வி கற்பதற்கு இருக்கக்கூடாது என்று அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக விடுதிகளில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தனி கவனம் செலுத்தி விடுதிகளை ஆரம்பிப்பதற்கு ஆணையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டதன்படி அந்தியூர் தொகுதி பர்கூர் மலை கிராமத்தில் மாண்புமிகு அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தங்கள் மூலமாக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். 265 மாண்பு உறுப்பினர் தன்சிங். பல்லாவரம் தொகுதி மக்களின் நன்மையை கருதி மீண்டும் ஒரு முறை பரிசீலனை செய்து அங்கே ஒருங்கிணைந்த வளாகம் கட்டுவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவருடைய அரசுக்கு இருக்கின்ற மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறுவது போல ஆலந்தூர் வட்டத்தை பொறுத்தவரையிலே, பல்லாவரம் தொகுதியை பொறுத்தவரையிலே அரசு துறை அலுவலகத்தினுடைய கட்டடங்கள் பொதுவாக பல கட்டடங்கள் நல்ல முறையில் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இருந்தாலும் கூட இன்றைக்கு மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இன்றைக்கு அவர் குறிப்பிடுகின்ற அந்த கண்டோன்மெண்ட் பகுதி, அந்த பல்லாவரம் அந்த பகுதியானது அரசினுடைய வருவாய்த்துறையினுடைய குறிப்பிலே கண்டோன்மெண்ட் பகுதி என குறிப்பிட்டிருக்கின்றது. அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே தேவைப்படுகிற பட்சத்தில் மாற்று இடம் அங்கு மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு கூறுவார்கள். ஆனால் மாவட்டத்தினுடைய ஆட்சியினுடைய கருத்துருவனை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 266 மாண்பு உறுப்பினர் ச பழனிசாமி. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கனிவுடனும் பரிவுடனும் பரிசீலனை செய்து 2013-2013 ஆண்டு கல்வியாண்டில் பெறப்பட்ட கருத்துருவில் அரசு உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்ட 4/4/2013 நாளிட்ட கருத்துருவில் வேடசந்தூர் தொகுதி குஜிலியம்பாறை ஊராட்சி ஒன்றியம் புளியம்பட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த பொதுமக்களுடைய பங்குதொகை 2 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் போதுமான இடவசதி உள்ளதென்றும் தெரிவித்துள்ளபடியால் இந்த பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த பள்ளி கல்வி இயக்குனர் பரிந்துரை செய்துள்ளார் என்பதை இம்மாமன்றத்துக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அம்மாவின் நல்லாட்சியில் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து எல்லா துறைக்கும் முதன்மை துறையான முன்னோடி துறையாகவும் விளங்கும் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கி கல்லாமையை இல்லாமையாக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய நல்லாட்சியில் எனது வேடசந்தூர் தொகுதிக்கு குஜிலியம்பாறை ஒன்றியத்தில் உள்ள புளியம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியை தரம் உயர்த்துவதற்கு தேவையான அனைத்து பொதுமக்களுடைய பங்குத்தொகை மற்றும் இடவசதி மற்றும் அந்த இயக்குநருடைய பரிந்துரை அனைத்தும் இருப்பதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நன்றியை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். 267 மாண்பு உறுப்பினர் பாஸ்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தருமபுரி ஒன்றியம் நூலள்ளி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு மாதத்துக்கு 30 முதல் 40 பிரசவங்கள் நடைபெறுகிறது. ஒரு நாளைக்கு 150 முதல் 200 நபர்களுக்கு சிகிச்சை பார்க்கப்படுகிறது. 5 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்துவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்கள் என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். அமைச்சர். தருமபுரி மாவட்டம் தருமபுரி ஊராட்சி ஒன்றியத்தில் நூலள்ளி கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இது தவிர தருமபுரி ஊராட்சி ஒன்றியத்தில் துறிஞ்சிப்பட்டி பிரதான ஆரம்ப சுகாதார நிலையமும் சோலைக்கோட்டை கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகின்றன. நூலள்ளி கிராமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் லலிகம் ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. அதே போன்று 7 கிலோமீட்டர் தொலைவில் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளது. 10 படுக்கை வசதிகளை கொண்ட நூலள்ளி கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில்
தினசரி சராசரியாக 100 முதல் 110 வெளி நோயாளிகளும் மாதம் ஒன்றுக்கு சராசரி 60 லிருந்து 70 உள்நோயாளிகளும் சிகிச்சை பெறுகின்றனர். மேலும் மாதம் ஒன்றுக்கு 20